18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாகவே இந்த கருப்பன் உன்னிடம் என்று கூறத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை உன் அப்பாவாக நினைக்கிறாயா? நான் உனக்கு துணையாய் பாதுகாவலாய் இருந்து எல்லாவற்றையும் சரியாய் முறையாய் செய்து உன்னை பாதுகாப்பேன் என நம்பினால் நான் சொல்வதை இப்போது முழுவதுமாக கேள். தேவையில்லாத கோபம் எனும் ஆயுதத்தையும் உன் மனதிற்குள் ஏந்தி கொண்டு யாரை அழிக்கப் போகிறாய்? கோபம் மட்டுமல்ல, நீ செய்கிற செயல்களும் உன்னுடைய பேச்சும் சேர்ந்து இப்போது உனக்கு மன அழுத்தத்தையும் உருவாக்குவதை புரிந்துகொள். என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கருப்பசாமி காப்பாற்றுவேன் என என் பொறுப்பில் விட்டுவிட்டு நிம்மதியாக நீ இருக்காமல் ஏன் இப்படி உன்னை உயிரோடு கொல்லக்கூடிய கோபத்தை உனக்குள் உரைத்து கொண்டு மன வருத்தத்தையும் வேதனையையும் உனக்குள் சுமந்து கொண்டு மன பாரத்தையும் மன அழுத்தத்தையும் உனக்குள் உருவாக்கி உன் உடம்பை நீயே கெடுத்துக் கொள்கிறாய் என் செல்லமே? தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை எல்லாம் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் முன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் போக போக ஒவ்வொரு மனிதரின் முகமூடிகள் கிழிந்து அவர்களின் குணம் வெளியில் வரத்தானே செய்யும். அப்போது அவர்களை பற்றி முழுவதுமாக நம்பிக்கை வை. போலியாய் ஒருவருக்கு நீ வாக்குறுதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அமைதியாய் இருந்துவிடு. ஏனெனில் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என சொல்லி சும்மா ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு பதிலாக எதையும் சொல்லாமல் அவர்களை நிராகரிப்பது கூட பரவாயில்லைதான். ஏனெனில் சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை காட்டிலும் சொல்லாமல் இருந்துவிட்டு உனக்கு நல்ல வசதியும் வாய்ப்பும் வரும்போது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து முடிக்கலாம் தானே? உணர்ச்சி வசப்பட்டு நீ எதையாவது சொல்லிவிட்டு அப்புறம் அதை செய்ய முடியாமல் முன்மனம் கஷ்டப்படுவது எனக்கு தானே தெரியும். உன்னை சுற்றி இருக்கும் எல்லா உறவும் கடைசி வரை உன் கூட வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள். நிச்சயமாய் உன் வாழ்வில் மன அமைதி உண்டாகும். இடையில் வந்தது போலவே இடையில் உன்னை விட்டு போகக்கூடிய இந்த உறவுகளையும் அவர்களுடைய செயல்களையும் நினைத்து நீ கவலைப்படுவது எதற்காக? மனிதர்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கத்தான் செய்வார்கள். அதற்கெல்லாம் நீ வருந்திக் கொண்டே இருந்தால் வாழ்நாள் முழுக்க கவலைப்பட்டு வாழ்நாளை வீணடிக்கத்தான் வேண்டும். எதை பற்றியும் யோசிக்காமல் யார் எப்படி இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அவரவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட்டு உன் வாழ்க்கைக்கான அடுத்த வேலையை பார்க்கப்போ என் தங்கமே. நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் வரையிலும் உதவி செய்யும் வரையிலும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அதே போல உன்னை அவர்களுக்கு பிடிக்கும் வரையிலும் உன்னுடைய அன்பை மிக உசத்தியாகவும் அதிசயமாகவும் மதிப்பார்கள். அதுவே நீ ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டாலோ அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பை செய்யாமல் நிறுத்திவிட்டாலோ உன் மீது வெறுப்பு வந்து அதற்கு பிறகு உன்னை எதிரியாக கூட பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் எப்போதும் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நீ காரணமாக இருந்து விடாதே. அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என சொல்லி வாக்குறுதியை கொடுத்துவிட்டு கஷ்டப்படவும் வேண்டாம். உன்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய். ஆனால் எல்லாரிடமும் கொஞ்சம் தூரமாகவே ஒரு குறிப்பிட்ட எல்லையை தூரமாக வைத்துக்கொள். எல்லாரிடமும் அன்பை கொடு, பாசத்தை கொடு. ஆனால் உன் நேசத்தையும் விருப்பத்தையும் எப்பொழுதும் கட்டாயமாக வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிர்பார்ப்பை மட்டும் உண்டாக்கி விடாதே என சொல்கிறேன். எல்லாரிடமும் அன்பு செலுத்து என சொல்கிற நான் எல்லாரிடமும் அளவாய் அன்பு வைத்து கொள்ளத்தான் சொல்கிறேனே தவிர யாரையும் வெறுக்க சொல்லவில்லை என் தங்கமே. ஏனெனில் நீ அடுத்தவர்களை வெறுத்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் என்றைக்காவது அதே வெறுப்பு உன்னிடம் பல மடங்காக திரும்பி வரும். அதனால்தான் யாரையும் வெறுக்காமல் எல்லோர் மீதும் அன்பு செலுத்த சொல்கிறேன். கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டு விட்டால் அது நிச்சயமாய் உன் கட்டுப்பாட்டிற்குள் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த கோபத்தையே நீ மறந்து விடுவாய் என் செல்லமே. நீ எல்லாரிடமும் உண்மையாய் இருந்தாலும் எல்லா உறவுகளும் உன்னை அப்படி நினைப்பதில்லை என்பது எனக்கு தெரியும். என்ன, எல்லாரும் தான் சரி, தான் சொல்வதுதான் சரி என வாதிடக்கூடியவர்களாக பிடிவாதம் பிடிப்பவர்களாக இருப்பதால் நீ சொல்வதை யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் இல்லை. ஆக மொத்தத்தில் அடுத்தவர் என்ன செய்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. யார் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி அல்லது மற்றவர்களை பற்றி என்ன நினைத்தாலும் சரி அவரவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிடு. ஏனெனில் எதிரியிடம் கூட பழகிவிடலாம். அவர்கள் உனக்கு நிச்சயமாக நம்பிக்கைக்கு உரியவர்களாக தான் இருப்பார்கள். உன்னிடம் சண்டை போடுபவர்களை தவிர ஒருபோதும் உன்னை ஏமாற்றுபவர்களாக துரோகிகளாக இருக்க மாட்டார்கள்.
ஆனால் காரியவாதி உன்னிடம் சண்டை போட மாட்டான். நன்றாக பேசி பழகி ஒரு கட்டத்தில் தன் காரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகியாக மாறிவிடுவான். அதனால்தான் எப்போதும் மனிதர்களை புரிந்து நடந்து கொள்ளச் சொல்கிறேன்.